ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பிக்சர் நமக்கு பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, சங்கீதம் 22:6-7 இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அதில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லி வைக்கிறான்: நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எக்ஸாக்டா இந்த ஊருடைய கண்டிஷன் இப்போ என்னதான் தெரியுமா? அப்படிதான் இருக்கு. மனுஷங்களால் அது அதான் நாத்தான்வேல கேட்டார், நாசரேத்தில் இருந்தா அப்படின்னு கேட்டார். இப்படி வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு என்ன ஆகல தெரியுமா? திருப்தி வரல. இப்போ இதை வைத்து ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். என்னவென்றால், இங்கே பாரு, மறைவானவைகள் எனக்கு உரியது. ஆமென். தானியேல்ட்ட ஆண்டவர் நிறைய தரிசனத்தை காண்பிப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லல. சில காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு சில காரியங்களை சொல்லும் போது சொல்லுவார், தானியேலே, அது என்ன பண்ணு, அதை முத்திரை போடு, அதை முத்திரை போடு. தானியேல் 12:4. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து அதற்கு என்ன செய், முத்திரை போடு, முத்திரை போடு. அப்போ பெத்லகேமுக்கும் ஒரு திட்டம் உண்டு, நாசரேத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. பெத்லகேமை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது, நாசரேத்தை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நாசரேத்தே, நாசரேத்தே, உனக்குள்ள இருக்கிற கேள்வியை சொல்லவா? ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது அவங்க கிட்ட பேசுறீங்க, இவங்க கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே. அவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, இவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த நாளிலே உனக்கான ரேமாவை கேளு. உனக்கான காரியம் இல்லை என்றல்ல, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அப்போ அதன் அர்த்தம் என்ன? எனக்கான தேவ திட்டத்தை இப்ப பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னதும் ஏரோது தேடி கண்டுபிடிச்சான், ஏரோது தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நாசரேத்துன்னு சொல்லும் போது சத்துருவால கூட, நான் சொல்றது புரிந்தவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அது வெளிப்படும் வரைக்கும் பெத்லகேம் ஃபேமஸா பார்க்கப்படும். நாசரேத், நாசரேத்தா, பெத்லகேம். எங்க ஒரு பையனுக்கு ஒரு பயோடேட்டா வந்திருக்கு, எங்க இருந்து? பெத்லகேம்ல இருந்து. வேற ஒண்ணும் இனி வேண்டாம், இனி ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பெண்ணு பெண்ணு மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பெத்லகேம்ல இருந்தானே. சிலருக்கு நார்கோயில இருந்தா அப்படி, அதே மாதிரி. ஆமென். பெத்லகேம் பையனுக்கு இன்னொரு பயோடேட்டா வந்திருக்குங்க, சூப்பருங்க, நல்லா படிச்சிருக்கேன், எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பருங்க, சூப்பருங்க. எங்க இருந்து? நாசரேத். நாசமாப்போ, ஒன்னும் வேண்டாம், நாசரேத்தா. இப்படி பார்க்கப்பட்டது. நான் ஒரு புழு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கப்பட்டது. ஆனா இப்படி பார்க்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், உன்னை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நல்ல கைகளை சட்டி இந்த வார்த்தை சொல்லும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை நினைவிலே கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய 1, 2, 3, 4, 5, 6 வசனங்களை பார்க்கும் போது, அண்டியும் உள்ளும் புறமா எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருக்க கண்டேன். இந்த 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 முத்திரையை உடைத்து புத்தகத்தை திறக்க தானியேலுக்கு முடியாது.
தானியேலுக்கு முடியாது. அநேக காரியங்கள் தானியேல் மூலம் காண்பிக்கப்பட்டது. ஆனால் சில காரியங்கள் தானியேல் நினைச்சாலும் உடைக்க முடியாது. ஆனால் இப்படி இதை உடைக்க, இதை பார்க்க கூடாது இருந்தது என்று 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இதை உடைக்கவும், இதை வாசிக்கவும், பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததுனால நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உங்க திட்டத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டீங்க. செய்தி மூலமாய், தானியேல் மூலமாய், நோவா மூலமாய், எலியா மூலமாய் காட்டி கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் யார் மூலமாக இன்னும் காட்டவில்லையே. என்னால் அது கூடாது இருக்கிறது. இத்தனை ஆகஸ்ட் பிரேயர் நான் அட்டெண்ட் பண்ணியும் எனக்கான சரியான பாதையை அறிந்து கொள்ள என்னால் கூடாது இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, ஓ கேளு, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும். ஆமே ஆமே. இப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது, ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது 6வது வசனத்துல, அப்பொழுது இதோ, ஆமே, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க, இது கடைசி காலத்தில் நடக்க போற காரியங்கள். ஆனால் ஆவியானவர் நமக்கு இதை காண்பித்து தருகிற வெளிச்சத்தில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அவரை எப்போ பார்க்கிறான் தெரியுமா? அவன் மிகவும் அழுத போது. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குக்காக நீ தேங்க்ஸ் பண்ண போற, நன்றி செலுத்த போற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போற. அதன் அர்த்தம் என்ன? நான் அழுதா அவர் வந்துருவார். நான் அழுதா அவர் வந்துருவார். அது பத்மு தீவில் ஆனாலும் சரி, அக்கினியில் ஆனாலும் சரி, பரலோகத்தில் ஆனாலும் சரி, நான் அழுதா அடுத்த காட்சியில் அவர் நிற்பார். அவர் நிற்க கண்டேன். 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். இந்த முத்திரை உடைக்கப்படும் வேளை வந்தது. நாசரேத்தே, உன்னை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறும் வேளை. வர்ஷிப் பண்ணுங்க. தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம். Come on, worship him. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதை டிக்ளேர் பண்றீங்க? என்னை குறித்து சொல்லும் வேளை வந்தது. சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வை. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். நடந்தே தீரும். சொன்னதை செய்வார். சாத்தியமாகும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு. அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்துவார். என் நேசர் என்னை ஆண்டவரே வெளிப்படுத்தல.
வெளிப்படுத்தினா நீ தாங்கிட மாட்ட. சத்துருவின் போராட்டங்கள், சூழ்ச்சிகள் உனக்கு தெரியாது. ஆமென். பெத்லகேம், எல்லா போக்கஸும் பெத்லகேம்ல இருக்கும்போது. ஆமென். 4வது தான் ரகசியமான ஆயத்தம், வெளிப்படையான மகிமை. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாசரேத்துல கொண்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவர் நாசரேத்திலிருந்து வெளியே வர்றது வரைக்கும் ஆர்ப்பாட்டமே இல்லாம சைலண்டா, அந்த 18 அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஆனால் அந்த 12வது வயசுல இயேசுவை பைபிள்ல காட்டுது, எருசலேமுக்கு வந்துட்டு போனது. ஆனால் அதுக்கப்புறம் சைலண்டா, எந்த ஆர்ப்பாட்டம், என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியாது. சில வாழ்க்கையில சில வேலைகள் நடப்பது ஊருக்கே தெரியும், ஆனா சில லைஃப்ல ஆண்டவர் செய்யறது யாருக்கும் தெரியாது. அவர் சும்மா இருக்கல நாசரேத்தே, அவர் கட்டிட்டே இருக்கிறார், கட்டிட்டே இருக்கிறார். ரகசியமான ஆயத்தம். ஆமென். பாருங்க, இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது இந்த கற்கள் வரணும். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட ஆலயம் கட்டப்படும் போது எந்த கற்களை கொண்டு வரணும் தெரியுமா? பனி தீர்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, பனி தீர்ந்தா வேலை முடிச்சு, வேலை முடிச்சு, வேலை முடிச்சு கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. வேலை முடிஞ்சு கொண்டு வரப்பட்ட ஒரு கல் இருக்குல்ல, அப்படி கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டதுனால ஆலயத்துக்குள்ள என்ன சத்தம் கேட்கப்படல தெரியுமா? சுத்திகளின் சத்தமும், அதாவது கற்களை செதுக்கக்கூடிய, தட்டக்கூடிய, அடிக்கக்கூடிய எந்த சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சத்தம்லாம் வேறொரு இடத்துல யாருக்குமே தெரியாம சைலண்டா கேட்கப்பட்டுச்சு. சில குகைகள்ல இந்த சத்தம் கேட்கப்பட்டுச்சு. தாவீது சொல்லுவார், இன்னைக்கு நான் சிட்டிக்குள்ள என்றானா மகிமையின் சத்தம் தான் கேட்குது, ஆனா நிறைய சுத்திகளின் சத்தம், குகையில, காட்டுல, வனாந்திரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அநேக வாழ்க்கையில சில தட்டுமுட்டு சத்தங்கள். ஒன்ன புரிஞ்சுக்கோ, ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கேட்கிற அந்த தட்டு சத்தம் நீ கேட்காது. ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அழுகை சத்தம் கேட்காது. ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நேத்து வர நாசரேத்தினாலே அது தவிர்க்கப்பட்டது. இனி அப்படி அல்ல. இயேசுவை அட்ரஸ் பண்றது ஜீசஸ் ஆஃப் நாசரேத். ஹல்லேலூயா. சுத்தியின் சத்தம் குவாரியில் கேட்கப்பட்டது, மகிமையின் சத்தம் ஆலயத்தில் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சில சூழ்நிலையில செதுக்கிறார். செதுக்கி எல்லா கண்கள் காண அவருடைய சந்நிதியில கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்னை செதுக்குகிறவர் என்னை நிறுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உன் ஆசிரத்தை அற்பமா எண்ணாத. எல்லா போக்கஸும் பெத்தேகலையும் இருக்கும்போது தான் சுத்தியல் எடுத்துட்டு ஓட்ட வராரு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒண்ணுதான் செய்யவும் இல்லை, இருக்கிறதே ஆண்டவரே தட்டுறீங்க, சுத்தியல் எடுத்துட்டு வாரீங்க. ஆனா எருசலேமிலிருந்து இருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போய் அடிபட்டா மட்டும் அவனுக்கு திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்து, அவனுக்கு வார்த்து எனக்கு பேர்த்து, சுத்தியல வச்சு அடிச்சு பேர்த்து. என்ன ஆண்டவர் இது? ஒருத்தன் அவன் பின்மாட்டக்காரன், எருசலேமிலிருந்து எரிகோக்கு போறான். எருசலேம்ல நீங்களும்
சில நேரத்தில் ஆண்டவரே நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரே பார்க்குறீங்க. யாரோ கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க வரும்போதே என்கிட்ட எப்படி தான் வரீங்க? சுத்தியலோட. நீ இப்ப இருக்கிறது குவாரி இல்ல, நாளைக்கு இருக்க போறது. சிலர் மேல் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் விழுகிறது. இன்னைக்கு நீ இருக்கிறது செதுக்கப்படுகிற இடத்துல, நாளைக்கு நீ இருக்கிறது கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இடத்துல. ஆமென், ஹalleluya. சைலண்டா பண்ணிட்டு இருக்கிறார். சரி, அதனாலதான் நமக்கு என்ன நடந்த 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் இருந்தார்ல, மோசைக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டாங்களா? மோசையுடைய பிரதர் ஆரோன் ஒருவேளை எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா மோசே செத்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. சைலண்டா நம்மால் இங்க கொஞ்சம் ஆடுகளையும் மேய்த்துட்டு அப்படியே செதுக்கிறார். செதுக்கிறவர்களுடைய கிளைமேக்ஸ் என்னன்னா, வழியில் அவனை கொல்ல பார்த்தார். அது கொல்லல்ல, செதுக்குனது. நம்ம தப்பி பிழைச்சி வந்திருக்கோம், செதுக்குனது பாது. ஆமே, நீ எகிப்துக்குள்ள வரும்போது உன் மேல அந்த தட்டு இருக்காது, மாறாக உன் மேல மகிமை இருக்கும். உன் மேல மகிமை இருக்கும், உன் மேல மகிமை இருக்கும். அநேகரை செதுக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இது எனக்கான சீசன் சொல்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன்னை கொண்டு வரும் நாள் வந்துவிட்டது. 3 வருஷம் எலியாவை செதுக்கினார். எப்படி செதுக்கினார்னா, ஒரு விதவை கிட்ட போய், அம்மா பசிக்குது, ஏதாவது இப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுற நிலைமை. சாதாரணமா அந்த அம்மா வேற ஒரு நாள் திட்டுச்சா இல்லையா? திட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவங்க ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. செதுக்கும் போது இப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வந்தது, ஆகாவே உன்னை போய் காண்பி, நம்மளைய கட்டளையிட. அவர் நம்மளை செதுக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா நம்மளை ஒரு சிற்பமாக்குவார். ஹalleluya. அன்னைக்கு ஆலயத்துல கொண்டு வரும்போது, ஆமென், ஆண்டவர் அந்த கல்லுக்கு அடிக்கிறீங்க, இதுக்கு மட்டும் அடிக்கல. அது அந்த ரங்கத்துல எவ்வளவு அடிக்கப்பட்டது தெரியுமா? எவ்வளவு நிந்தை, எவ்வளவு வேதனை. ஹalleluya, ஹalleluya. இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லும் போது உன் துக்க நாட்களை கர்த்தர் முடித்து விட்டுதான். ஆமென். ரகசியமான ஆயத்தம். அதனாலதான் உன் நாசரத்தை அற்பமா எண்ணாத. இன்னைக்கு செதுக்கப்படுகிற வாழ்க்கைய நீ அற்பமா எண்ணாத. அவருடைய டைம்ல your secret preparation will become your manifest glory in God's appointed time. Secret preparation. Do not despise your Nazareth. உன்னுடைய நாசரத்தை இழிவா மட்டும் நினைச்சிடாத. ஏன் இந்த வாழ்க்கை என்று புலம்பாமல் நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி சொல்ல விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆமே, நீர் தந்த இந்த வாழ்வுக்கா நாளும் ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா. இது நீங்க செதுக்குறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுப்பா. நான் நினைச்சேன் நான் புறக்கணிக்கப்பட்டவன், கண்டுகொள்ளப்படாதவன், ஆனா இன்னைக்கு நீங்க செதுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த 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 குவாரியில வச்சு கல்ல வெட்டி வெட்டி ஷேப் பண்றது போல என்ன ஷேப் பண்றீங்க. நாளைக்கு எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா ஏசையா
உம்மை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர். ஆமென். இதை சொல்லும் போது இது உண்மையிலே இன்னைக்கு ஹீரோவே நாசரேத் தான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாசரேத் ஏன் தெரிந்தெடுத்தாரு எனக்கு புரியவே இல்லை. அதாவது கடைசி வரை இயேசுவை கனப்படுத்தாத ஒரு கூட்டம் உண்டுன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊர் அங்கதான் வளர்ந்தார். தாம் வளர்ந்த சொந்த ஊர், அவருக்கு சொந்த ஊர்னாலே நாசரேத். இங்க ஒரு நாசரேத் இருக்கு, அது இல்ல. ஆமே பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஊர் தான். டிவி ஆன் பண்ண நாசரேத் தான், அது இல்ல. நான் சொல்றது கலிலேயா நாசரேத். உங்க விசுவாசத்தின்படியே நீங்க வச்சுக்கோங்க. அப்போ இது கனப்படுத்தல. ஆனா இயேசுவை இந்த சமாரியர்கள் எவ்வளவு கனப்படுத்தினாங்க தெரியுமா? இயேசுவை இந்த நாசரேத் ஊரார் விசுவாசிக்கல. அவர் அவ்வளவு பிரீச் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அப்போ சரியான விசுவாசத்துல அவுட், இயேசுக்குரிய கனத்தை கொடுக்கறதுல அவுட். அப்போ மொத்தத்திலேயே அவுட். ஆனாலும் கடைசி வரை அவர் ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற இதான் புரியல. ஹல்லேலூயா. தயவால் பெற்று ஒன்றுமில்லா என் நீலை கண்டு அவரை கொண்டாடினாங்க. எல்லா பட்டணத்தாரும் கொண்டாடினாங்க. அதே மாதிரி நாசரேத் கொண்டாடிச்சா? இல்ல. அவரை நம்பினாங்க. சமாரியர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அதே மாதிரி விசுவாசம் வச்சுதா? இல்ல. சமாரியர்கள் இயேசுவை அப்படி பக்கத்துல எங்க கூடவே இருங்கன்னு பிடிச்சிருத்தி வச்சாங்க. ஆனா நாசரேத் ஊரார் ஆலயத்துல இருந்து அவரை பிடிச்சு எல்லாத்துலயும் அவுட். நான் உன் மூலமாய் அறியப்பட விரும்புகிறேன். நான் உன் மூலமாய் அறியப்பட விரும்புகிறேன். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மட்டும் அறியப்பட்டாலே போதும். அதை விட மேன்மை என்ன? ஆனால் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறியப்படுவதை போல நசரேயனாகிய இயேசு என்று அறியப்படுவதை அவர் நிறுத்தவில்லை. அவர் இன்றும் அப்படி அறியப்படுகிறார். நீதியும் ஞானமுமானவரே காலையில அப்படி மேல வரும்போது ஒரு சகோதரன் இன்னைக்கு என்ன வேர்டு அப்படி ஷேர் பண்ணும்போது, இன்னைக்கு நாசரேத்துல இந்த நன்மை வருமா அப்படி சொல்லி கிளம்பும்போது அவர்கிட்ட சொல்றேன், இந்த நாசரேத்து அவரை சரியாவே ரெஸ்பெக்ட் பண்ணல. அப்பதான் இந்த காரியத்தை ஆண்டார் ஞாபகம். ஆனாலும் அவருக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு நான் நடக்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு. சரியா அவரை ரெஸ்பெக்ட் பண்றோமா? அவர் அப்படி நம்புறோமா? இவ்வளோ வசனம் பேசுறோம் இல்ல. ஆனாலும் ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல. அந்த அன்புக்கு பேர் தான் அநாதி ஸ்நேகம். ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே ஆதரவே. glory அற்ப
உயிர் தெழுந்துட்டீங்க ஆண்டவரே, உயிர் தெழுந்து நீங்க இப்போ நீங்க தான் காட். அப்படி இருந்தும் நீங்க உன்னதமான தேவன் அப்படி அறியப்பட வேண்டியதானே. உயிர் தெழுந்த பிறகும் நஸ்ரேனாக இயேசுவை ஏன் அறியப்பட அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? இங்கே பாரு, நான் உன்னதமான தேவன் அப்படின்னு அறியப்படுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் நஸ்ரேனாகி இயேசுன்னு சொன்னா அவங்களுக்கு ஃபெமிலியர் தான். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? பரலோக ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நாசரேத்தே ஒன்ன வச்சு நிரூபிக்க போகிறார். ஜீசஸ் பரலோக ரகசியங்களை, பரலோக வெளிப்பாடை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த இழிவா எண்ணப்பட்ட நாசரேத்தை நிறுத்தி அவர் ஈஸியா டீச் பண்ண போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? Glory, glory. ஒன்றுமில்லா இப்ப நசரேனாகிய இயேசுனா ஈஸியா புரியுது. நேத்து புரியல, எலியா சொன்னப்போ புரியல, மோசே சொன்னப்போ புரியல, கடைசி யோவான் ஸ்நானன் சொன்னப்போ கூட புரியல. ஆனா இந்த நசரேத் தெரியுது, தெரியுது. ஆமே, வெள்ளியும் பொண்ணும் என் இடத்துல இல்ல. in the name of Jesus of Nazareth துள்ளி குதிக்கிறான். ஆமே, அவரை அறிந்து கொள்ளாதவர்கள் உன் மூலம் அறிந்து கொள்ளும் நாட்கள், அறிந்து கொள்ளும் நாட்கள் வருகிறது. வர்ஷிப் பண்ணுங்க. இதை விரும்பணும். சும்மா நாசரேத்தை மேன்மைப்படுத்தல், இதை விரும்பணும். நாசரேத் தனியா இனி சொல்லப்படக்கூடாது. இனி நான் தனிமை கிடையாது. இனி நாசரேத் தனியா சொல்லப்படக்கூடாது. ஆமே, என்ன குறித்து பேசப்படுற இடத்துல என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். பவுல் சொல்லுவார் அல்லவா, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓ, இனி நாசரேத் இனி தனிமை கிடையாது. நாசரேத் இனி தனிமை கிடையாது. ராகா பாதா ராமா. வர்ஷிப் பண்ணுங்க. ஒருவர் சும்மா இருக்க கூடாது. வர்ஷிப் him, worship him. Rakabala matarama. Hallelujah, hallelujah, hallelujah. ஈஸியா அந்த மகிமை ரிவீல் ஆகும்போது அதுக்கு நீங்க செதுக்கப்படணும்னு என்ன படணும்? 1-2 வருஷம் இல்ல, ஆல்மோஸ்ட் 30 years, 30 வருஷம் செதுக்குனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆயிட்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவன் டைம் முடியுதே நினைக்கும் போது கொஞ்சம் வலிக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு பக்கம் நம்ப முடியல, இன்னொரு பக்கம் நக்கல், ஏளனமா. நாசரேத்திலிருந்து இயேசு வரது இருக்கட்டும், யாதொரு, அப்போ இவன் லைஃப்ல ஒரு நன்மைக்கும் சான்ஸ் இல்லை. இவன் லைஃப்ல ஒரு நன்மைக்கு, அதான் அர்த்தம். சொன்னது யாரோ ஒருத்தன் சொன்னா ஓகேங்க. ஒரு நீதிமான் சொல்றான், ஒரு சாட்சி உள்ளவன் சொல்றான், அதான் தாங்க முடியல. யாரோ சொன்னா பிரச்சனை இல்லை, நீங்களும் இப்படி சொல்றீங்க. இன்னைக்கு அநேகருக்கு இது ஒரு வலி, இது ஒரு வலி. வெளி போனேன்னு சொன்னா வந்து நாற்பத்தி இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். நாத்தான் மேல் பார்த்துட்டு, நீர் என்னை எப்படி அறிவீர்
ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொன்னார்ல, எங்கிருந்து கண்டார் தெரியுமா? நாசரேத்துல இருந்து. நீ நாசரேத்தை கண்டுக்கல, ஆனா நாசரேத் உன்னை கண்டுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கண்டுக்காம நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும்? செய்தி புடி கிடைச்சா அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா உன்னை குறித்த காரியம் மறைபொருளா இருந்ததுனால. முத்திரையை வாங்குறவர் உயிரோடு இருக்கிறார். அவங்க என்ன கண்டுக்கல, நான் அவங்கள நீங்க கண்டுக்கணும். நீங்க கண்டுக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா. நம்மளை இழிவாய் அற்பமாய் பார்த்தவர்களுக்கு நம்முடைய கிரியைகள் பதில் சொல்லட்டும். கண்டுக்கணும். சொல்லுங்க, கண்டுக்கணும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டுக்கணும்னு. என்னத்தை கண்டுக்கணும்? யாரை கண்டுக்கணும்? இப்போ வருத்தெல்லாம் போகும்போது என் செருப்பு கீழே கிடக்குமா? இல்லை யாராவது தூக்கிட்டு? இல்லை இல்லை. இந்த மகிமை வெளிப்படும் போது டோட்டலாக எல்லாம் மாறும். அவனை பார்த்தேன். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன். ஆமென். அந்த 6000 பிசாசு பிடித்த வாலிபனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின போது ஊரே வந்து பார்த்துச்சு. லாசரு உயிரோடு எழுப்பின போது ஊரே வந்து பார்த்துச்சு. யோபுவுக்கு எல்லாம் 2 தனியா கொடுத்த போது, ஏன்னா யாருக்குமே என்ன செய்ய முடியல தெரியுமா? நம்ப முடியல. நம்ப முடியாதவங்களெல்லாம் வந்து பார்க்க வைப்பான். அன்னைக்கு உங்க சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் மேலானதே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். ராஜா ராஜா நீ என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன். அந்த தயவு கிருபை என் மேல் நீர் வைத்த, என் மேல் உங்களை செதுக்குகிறார் சகோதரி, உங்களை செதுக்குகிறார் சகோதரா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருவாக்குறா. என் கஷ்டம் யாருக்கு தெரியும்னு கண்ணீர் வடிச்சல்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உன்னை இப்படி செதுக்குறா. 40 வருஷம் மோசைய செதுக்குனா யாருக்கும் தெரியல. ஆமென். செட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும், நீதியும் இயேசுவே, நன்றி ஆண்டவரே.
தடை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால் ஒரு வார்த்தை உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் நினைச்சேன் நீங்க என்னை பத்தி எதுவுமே சொல்லலை ஆண்டவரே, அது எனக்கு விளங்கல, அவ்வளவுதான்ப்பா. என் காரியத்தை நீங்க முத்திரை போட்டு வச்சிருக்கிறீங்க, நாளானது அதை விளங்கப்படும். கர்த்தர் இன்னதை செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள, இன்னும் கொஞ்ச காலத்தில் உள்ள லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை அநேகர் வந்து பார்க்க போறாங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு போய், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமா நடப்பேன். ஹல்லேலூயா. நன்றி. பல சூழ்நிலைகளை நம்மளை விட்டு செதுக்கி அந்த மகிமை இறங்குற ஆலயத்தின் கற்கள் நீங்கலாம். எங்க அந்த சத்தம் கேட்கப்படும்? நீ சிங்கத்து கூட கரடி கூட போராடினது தாவீதே, உன் சகோதரர்களுக்கு கூட தெரியாது. கவலைப்படாத, நீ உள்ள வரும்போது உன் தேவனுடைய துதியின் சத்தம் தான் கேட்கும். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த நாசரேத், நான் தான் நிச்சயம் உள்ளவங்க. உங்க வலது கரத்தை ஒரு விஷயம் கூட உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என்னில் நீர் வளரணும், என்னில் நீர் வளரணும். He must increase. நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமென். நல்ல தகப்பனே நன்றி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர், எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினேன். உம்முடைய அன்புக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சிலது வெளிப்படுத்தப்படுகிறது, சிலது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த முத்திரை உடைக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்படும். அந்த நாள் மகிமையாய் மகிமையாய் மகிமையாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை மிகவும் பெரியது. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். பல இடங்களிலிருந்து இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யார் யார் என்று ஒரு பிரசங்கமாய் கேட்காமல் தங்களுக்கான தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொண்டார்கள். அவங்க வாழ்க்கையை நீர் கட்டி மகிமைப்பட போகிறதற்காக நன்றி, நன்றி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும்
எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி